கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டு 12வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதனுடைய முதலாவது ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த 12வது மாதம் அல்லது டிசம்பர் மாதம் என்று வருகின்ற பொழுது அது நாம் அனைவருக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு மாதம். பொதுவாக சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பள்ளியில் விடுமுறை, வேலை செய்கின்ற நமக்கு அந்த நாட்களில் ஓரளவு விடுமுறை எடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் எங்கே சென்றாலும் சரி இந்த நாட்களை மக்கள் ஒன்று சேர்ந்தவர்கள் கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடியும். எந்த இடத்துக்கு நீங்கள் சென்றாலும் சரி, நாம் கடை தெருவுக்கு செல்வோமே என்றால் அங்கும் இவ்விதமாக மக்கள் கொண்டாட்டத்தில் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே உலகத்திற்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் என்பது மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற மாதம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் நினைவுகூறுகின்ற மாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததை இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் குறிப்பாக கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் நினைவு கூறுகின்றோம். அது மாத்திரமல்ல, அதன் ஊடாக நாம் பலருக்கு பரிசுகளை கொடுத்து நாம் மகிழ்கின்றோம். இவ்வண்ணமாக இந்த மாதமானது டிசம்பர் மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். எனவே இந்த டிசம்பர் மாதத்துக்கு நம்முடைய கருப்பொருளும் கூட அவ்வண்ணமாக அமைந்திருக்கின்றது. கிறிஸ்மஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் எ சீசன் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கருப்பொருள் இருக்கின்றது. இந்த டிசம்பர் மாதத்துடைய செய்திகள் எல்லாம் இந்த கருப்பொருளின் கீழ் தான் அமைந்திருக்கும். அதாவது இந்த நாட்கள் நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு களி கூறுகின்ற காலங்கள், நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கருப்பொருள் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையில் முதலாவது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். த கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லிக்கொண்டு கிருபையின் அன்பளிப்பு என்ற தலைப்பில் இன்றைக்கு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் மற்றும் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்துடைய அடிப்படையில் செய்தியை நாம் காலையில் கேட்டோம். தேவன் கிருபையின் மூலமாக நமக்கு சொல்லி முடியாத ஈவாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கின்றார். இது அவர் கொடுத்திருக்கின்றது கிருபையின் மூலமாக, நம்மிடத்தில் உள்ள எந்த ஒரு தகுதியின் மூலமாக கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியில் நாம் கேட்டோம். இன்றைக்கு மாலையில் அதனுடைய இந்த கருப்பொருளின் கீழ் 2வது தலைப்பாக ரிஜாய்சிங் இன் த சேவியர்ஸ் பர்த் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய இரட்சகருடைய பிறப்பில் களிகூறுதல் என்ற தலைப்பில் இன்றைக்கு வாசித்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களிலிருந்து இந்த செய்தியை நான் உங்களோடு சுருக்கமாக பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமில் பிறக்கின்றார். அவர் பிறக்கின்ற பொழுது அந்த செய்தியானது முதலாவதாக யாருக்கு சொல்லப்படுகிறது என்று தான் அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தியானது தேவ தூதனால் அங்கு இருக்கின்றதான மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் அந்த யூதேயா தேசத்தில் மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் தங்களுடைய மந்தையை வேறு எந்த விதமான மிருகங்களும் தாக்காமல் அவர்கள் மந்தையை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ராத்திரி மேய்ப்பர்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் அந்த இரவு நேரம்தான் மிருகங்கள் அதிகமாக வந்து இந்த மந்தையை தாக்கக்கூடும். எனவே அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அங்கு ஒரு காட்சி வருகின்றது. அங்கு தேவதூதன் ஒருவன் வருகின்றான். பாருங்கள், எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நடு ராத்திரி அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற மிருகங்களிடமிருந்து. அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென்று சொல்லிக்கொண்டு தேவதூதன் அவர்கள் அங்கே வந்து நிற்கின்றான். பார்க்கின்ற பொழுது என்ன செய்து விட்டார்களே என்றால் இவர்கள் எல்லாரும் பயந்து விட்டார்கள். அதுதான் அங்கு இருக்கின்ற நிகழ்ச்சி. அப்பொழுது தேவதூதன் சொல்கின்றதை தான் நாம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஆரம்பிக்கின்றார். ஏனென்றால் இந்த மக்கள் மேய்ப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் பயந்து விட்டார்கள். மிகவும் பயந்தபடியினால் அவன் முதலாவது சொல்கின்றான், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஃபியர் நாட். அப்படி என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் என்ன சொல்ல இருக்கின்றேனே என்றால் நான் எந்த விதமான மோசமான செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வரவில்லை. அதற்கு மாறாக
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் கொடுக்க இருக்கின்ற செய்தியானது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தி. அப்படி என்றால் இந்த செய்தியிலிருந்து விடுபட்ட மக்கள் யாருமே கிடையாது. அவர்கள் எந்த விதமான பாவியாக இருக்கலாம், கொலைகாரராக இருக்கலாம், அல்லது கொள்ளையடித்தவராக இருக்கலாம், அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட்டவராக இருக்கலாம், அல்லது எந்த விதமான பாவத்தில் ஈடுபட்டவராக இருக்கலாம், அல்லது ராஜாவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் உரிய ஒரு பொதுவான நற்செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பின்பு என்ன செய்கின்றாரே என்றால் அந்த செய்தியை அவர் கொடுக்கின்றார். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியானது எல்லா மக்களுக்கும் நல்ல செய்தி என்பதனால் தான் நாமும் என்ன செய்கின்றோமே என்றால் இந்த செய்தியை பல இடங்களுக்கு நாம் எடுத்து சொல்கின்றோம். ஏன் நாம் சுவிசேஷம் சொல்கின்றோம்? இதுதான் காரணம். அது எந்த நாட்டுக்கு என்பது கிடையாது, எந்த மக்களுக்கு என்பது கிடையாது. எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, எந்த மக்களிடத்துக்கு சென்றாலும் சரி, அந்த செய்தியானது அவர்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கின்றது. எனவே தான் நாமும் கூட திருச்சபையிலிருந்து அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூருக்கு மாத்திரமல்ல உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் நாம் எடுத்து செல்கின்றோம். ஏனென்றால் அந்த செய்தியானது எல்லாருக்கும் நல்ல செய்தி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஒருவேளை ஒரு கேள்வி வரலாம். இந்த நற்செய்தியானது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு முதலாவது நற்செய்தி எங்கே சொல்லப்படுகிறது என்றால் இங்கே தான் சொல்லப்படுகின்றது. இந்த வேதத்தில் முதலாவது நற்செய்தி எங்கே சொல்லப்படுகிறது என்றால் ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்படுகின்றது. மனுஷன் பாவத்தில் விழுகின்ற பொழுது இந்த பாவத்துக்கு காரணமான அந்த பிசாசானவனை அவனை மேற்கொள்வதற்கு, இந்த பாவத்தினுடைய சாபத்திலிருந்து மாற்றுவதற்கு ஒரு நபர் ஸ்திரீயினுடைய வித்தாக வர இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அந்த நற்செய்தியானது ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்படுகின்றது தேவனால். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு முதலாவது இந்த நற்செய்தி எங்கேதான் சொல்லப்படுகிறது என்றால் இந்த பகுதியில் தான், லூக்கா 2ஆம் அதிகாரத்தினுடைய 10-11 வசனங்களில் தான் அந்த நற்செய்தியானது சொல்லப்படுகின்றது. ஒரு கேள்வி நம்மிடத்தில் வரலாம், ஏன் இதை மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு. அதற்கு விடை நமக்கு தெரியாது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லி இருந்தால் நாம் திட்டமாக சொல்ல முடியும், இதுதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் வேதத்தில் ஏன் என்பது நமக்கு சொல்லவில்லை. எனவே நம்மால் என்னதான் செய்ய முடியும் என்றால் யூகிக்க தான் முடியுமே தவிர நம்மால் நிச்சயமாக இதுதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் சொல்ல முடியாது. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய தீர்மானத்தின்படி தன்னுடைய நாம மகிமைக்காக செய்கின்றவராய் இருக்கின்றார். ஏனென்றால் தேவன் இறையாண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இங்கே அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த மேய்ப்பர்களை தெரிந்தெடுத்து அந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியானது சொல்லப்படுகின்றது. நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் 26 முதல் 29 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தேவன் எப்படிப்பட்ட மக்களை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கும். உலகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சிறந்த மக்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் தேவன் தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்றால் வாசிக்கின்றோம். ஏன் அப்படி என்றால் இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது என்று நாம் யூகிக்கின்ற பொழுது, இது யூகம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் எப்படி இருக்கின்றாரே என்று மேய்ப்பராய் இருக்கின்றார். நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு அந்த 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார். அது மாத்திரமல்ல, நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிப்போமே என்றால் அங்கு ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிரேட் ஷெப்பர்ட் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் இருக்கும், பெரிய மேய்ப்பன் என்று சொல்லிக்கொண்டு. நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் பிரதான மேய்ப்பன் அல்லது சீஃப் ஷெப்பர்ட் என்று சொல்லிக்கொண்டு அங்கு நம்மால் பார்க்க முடியும். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதத்தில் பல இடங்களில் நாம் எப்படி பார்க்கின்றோமே என்றால் ஒரு மேய்ப்பனாக, அதாவது மந்தையாய் இருக்கின்ற நம்மை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பனாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றோம். எனவே ஒருவேளை அது மேய்ப்பனுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் யூகிக்கலாமே தவிர அதுதான் அதனுடைய காரணம் என்பது கிடையாது என்ற வேதம் சொல்லவில்லை, போகட்டும். ஆனால் எனவே இந்த செய்தி ஏன் இது நற்செய்தியாக இருக்கின்றது, ஏன் நாம் இதில் கலிகூற முடியும்? இந்த செய்தியை நம்முடைய தலைப்பானது அவருடைய பிறப்பில் நாம் கலிகூறுகிறது என்று சொல்லிக்கொண்டு தலைப்பு இருக்கின்றது. எப்படி இந்த செய்தியில் நாம் கலிகூற முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த மாலை வேளையில் நான் உங்களோடு சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல இருக்கின்றேன். ஏன் நாம் இந்த பிறப்பினுடைய செய்தியை கேட்கின்ற பொழுது நாம் ஏன் கலிகூற முடியும்? அந்த பிறப்பினுடைய செய்தி தான் 11வது வசனம். 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்கின்றது, தேவதூதன் இந்த செய்தியை மிகவும் சுருக்கமாக சொல்கின்றான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே
பிறந்திருக்கிறார். இதுதான் செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். எனவே நாம் ஏன் களிகூற முடியுமே என்றால், முதலாவது காரணம் கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார். எனவே நாம் களிகூற முடியும். இங்கே பார்க்கின்ற பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து நமக்காக பிறந்தபடியினால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் களிகூற முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். We can rejoice because our Christ is born. நம்முடைய கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பிறந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து என்று வருகின்ற பொழுது இதனுடைய பொருள் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள். அதாவது எபிரேய மொழியில் மேசியா என்று சொல்லக்கூடியதும் அல்லது கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அதனுடைய பொருள் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயர் என்னவென்றால் இயேசு. இயேசுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். தேவதூதன் மரியாளிடத்திலும் சரி, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தாலும் சரி, அல்லது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவர் யோசேப்போடு பேசுகின்ற பொழுதும் பிறக்க இருக்கின்ற குழந்தைக்கு என்னதான் பெயர் கொடுக்க வேண்டுமே என்றால் இயேசு என்று பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருப்பார். இயேசு என்பது அவருடைய பெயர். ஆனால் கிறிஸ்து என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டமாக இருக்கின்றது. இன்றும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்வோம் என்றால் சிங்கப்பூர் எடுக்கின்ற பொழுது பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங் என்று சொல்லிக்கொண்டு சொல்வோம். அவருடைய பெயர் என்னவென்றால் லாரன்ஸ் வாங், ஆனால் அவருடைய பட்டம் என்னவென்றால் பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி தான் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு அவருடைய பெயர், அவருக்கு வைத்த பெயர். ஆனால் அவருடைய பட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற. அப்படி என்றால் இந்த கிறிஸ்து என்ன? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களிடத்தில் நான் சொன்னேன். இந்த பழைய பாட்டை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சில முக்கியமான நபர்களை அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அபிஷேகம் செய்வார்கள். எதற்காக அபிஷேகம் செய்கின்றார்களே என்றால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக அவர்கள் அபிஷேகம் செய்வார்கள். இதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். எப்படியாக அபிஷேகம் பண்ணுவார்களே என்றால் பொதுவாக, கண்டிப்பாக அப்படி என்பது கிடையாது, ஆனால் பொதுவாக அவர்களுடைய தலையின் மேல் அவர்கள் எண்ணெயை ஊற்றி அவர்களை அபிஷேகம் செய்வார்கள். எதற்கு என்றால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக. பொதுவாக அரசர்களை அபிஷேகம் செய்வார்கள். பாருங்கள், ஒரு நாட்டை எடுத்துக்கொள்வோமே என்றால் அங்கு மில்லியன் கணக்கான மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஒரு நபரை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் அரசனாக தேர்ந்தெடுப்பார்கள். எனவே அரசனாக தேர்ந்தெடுத்தபடியினால் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அவரை பிரித்தெடுப்பதற்காக அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அவருடைய தலையின் மேல் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்வதை நம்மால் வேதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். சாமுவேல் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களிலே தேவன் கொடுத்த அறிவுரையின்படி சவுலை எடுத்து சவுலை எதற்காக அபிஷேகம் செய்கின்றாரே என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணுகின்றார். தான் இங்கே தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்கின்றார் ராஜாவாக, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக. இதே நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கு தாவீதை அவர்கள் அபிஷேகம் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படி என்றால் அபிஷேகம் செய்கின்றது என்றால் என்னவென்றால் ஒரு நபரை தேவனுடைய ஒரு ஊழியத்திற்காக தனியாக பிரித்தெடுத்து அந்த ஊழியத்திற்கு என்று நியமிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அபிஷேகம் செய்கின்றார்கள். எனவே பொதுவாக முக்கியமான பொறுப்புகளுக்கு அதை செய்வதை நம்மால் பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஆசாரியர்களை அவர்கள் அபிஷேகம் செய்வதை நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் யாத்திராகமம் வாசிப்பீர்களே என்றால் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 28இல் 41வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 28:41. உன் சகோதரனாய் ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக.
இஸ்ரவேல் மக்களிலே தேவன் யாரை தெரிந்து கொள்கின்றாரே என்றால் லேவியின் கோத்திரத்தில் ஆரோனை தெரிந்து கொள்கின்றார். ஆரோனுடைய குமாரர்களை ஆசாரியராக தெரிந்து கொள்கின்றார். இவர்களை என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை தனிப்படுத்துகின்றார்கள், அவர்களை பிரித்தெடுக்கின்றார்கள். பிரித்தெடுக்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் அபிஷேகம் செய்கின்றார்கள். எனவே ராஜாக்களை அபிஷேகம் செய்வார்கள், அது மாத்திரமல்ல ஆசாரியர்களை அபிஷேகம் செய்வார்கள். மற்றும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் செய்வதை நம்மால் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது எலிசாவை அபிஷேகம் பண்ணுவதை நம்மால் பார்க்க முடியும். இப்படியாக இந்த ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் மற்றும் நாம் பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசிகளையும் இவர்கள் அபிஷேகம் செய்வதை நம்மால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். பொதுவாக அபிஷேகம் செய்கின்றது என்பது அவருடைய தலையின் மேல் எண்ணெயை வார்த்து அபிஷேகம் செய்வார்கள். அது மாத்திரம் கிடையாது, தனியாக அவர்களை தேவன் பல முறையில் பலவிதமாக அழைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தனிப்படுத்துகின்றதுதான் அபிஷேகம் செய்கின்றது. நீங்கள் எரேமியாவினுடைய அழைப்பை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நான் உன்னை தெரிந்தெடுத்து ஊழியத்திற்கு என்று அழைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு தேவன் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து என்று வருகின்ற பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது அவருடைய பொருளாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கின்றார். எதற்கு என்றால் அவர் ராஜாவாக, அவர் ஆசாரியராக, அவர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் அவரை அபிஷேகம் பண்ணுகின்றார்? தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகின்றார். 45ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 7வது வசனத்தை எனக்காக வாசியுங்கள். எடுத்தவர் 45ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பாருங்கள், தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்கின்றார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால் அங்கு இந்த வசனத்தை காட்டி அவர் சொல்லியிருப்பார். வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். எனவே தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்கின்றார், பிரித்தெடுக்கின்றார். எதற்கு என்றால் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய். பாருங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய ராஜாவாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியராக இருந்தாலும் சரி, அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இவர்கள் யாருடைய ஊழியத்தை முன்குறித்து நின்றார்களே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை. இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய ராஜாக்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தார்களா என்பது கிடையாது. அவரிடத்தில் ஏராளமான பிழைகளை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் யாரை பிரதிநிதித்துவம் செய்து நின்றார்களே என்றால் வர இருக்கின்ற பரிசுத்த ராஜாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, ஆசாரியராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் யாரை இந்த ஊழியம் செய்வதற்காக அபிஷேகம் செய்து வைத்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்க முடியும், யோவானில் வாசிக்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 34வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேவன் என்ன செய்தாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானால் அவர் யோவான் ஞானஸ்தானம் பண்ணப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். எனவே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி எதற்காக பிரித்தெடுத்து வைத்தார் என்றால் நமக்கு அவர் தீர்க்கதரிசியாய் இருக்கும்படியாய். அப்படி என்றால் ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம் என்ன? தீர்க்கதரிசியுடைய ஊழியம் தேவனை குறித்து மக்களிடத்தில் சொல்வது, தேவனுடைய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் சொல்வதுதான் தீர்க்கதரிசியுடைய ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவனை யார் நமக்கு சரியாக காண்பித்திருக்கின்றார்? யார் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பழைய நாட்களில் தேவன் பலவிதமாக மக்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய குமாரன் மூலமாக அவர் என்ன செய்கின்றார் என்று பேசுகிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருப்பார். ஆனால் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னை என்ன செய்கின்றாரே என்றால் வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவனை யார்தான் சரியாக வெளிப்படுத்த முடியுமே என்றால் அந்த தேவனை சரியாக அறிந்த ஒரு நபரால் தான் என்ன செய்ய முடியுமே என்றால் வெளிப்படுத்த முடியும்.
நீங்கள் வாசிக்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிப்போம் என்றால் 1 முதல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 18 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை யார் தான் வெளிப்படுத்த முடியுமே என்றால் பிதாவை அறிந்த ஒரு நபர் தான் வெளிப்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரித்துவத்தினுடைய 2வது நபராக இருக்கின்றபடியினால் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். பாருங்கள் அருமையானவர்களே, பிதாவினுடைய சித்தம் என்ன, மனுக்குலத்துக்கு மேல் பிதாவினுடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு நமக்கு யார்தான் தேவனை சரியாக வெளிப்படுத்தி இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்ட, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்மால் வேதத்திலிருந்து நம்மால் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தீர்க்கதரிசியாக எப்படி ஊழியம் செய்கின்றாரே என்றால் பிதாவாகிய தேவனை நமக்கு காண்பித்திருக்கின்றார். பிதாவினுடைய சித்தம் என்ன என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஆவியின் மூலமாக இந்த வேதத்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பிதாவை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு காண்பித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தது மாத்திரம் கிடையாது, ஆசாரிய ஊழியத்தை யார் செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கின்றார். ஒரு ஆசாரியனுடைய ஊழியம் என்றால் தீர்க்கதரிசி தேவனுடைய காரியங்களை குறித்து மனுஷனிடத்தில் பேசுகின்றவர். ஆசாரியர் யார் என்றால் மனுஷருக்காக தேவனிடத்தில் பேசுகின்றவர். பாருங்கள், நமக்காக தேவனிடத்தில் பேசி நமக்காக தன்னையே பலியாக கொடுத்தது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியனாய் தன்னுடைய பலியின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாமே அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்குறித்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பலியாக தன்னையே பலியாக கொடுத்து நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் அங்கு நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருக்க ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. அப்படி என்றால் நம்முடைய பாவங்களை யார்தான் நமக்கு நிவர்த்தி செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்திருக்கின்றார். பாருங்கள், நமக்கு தீர்க்கதரிசியாக தேவனை குறித்து நமக்கு காண்பித்திருக்கின்றார். தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். நமக்கு ஆசாரியராக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு தன்னையே பலியாக அவர் கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ராஜாவாக என்ன செய்கின்றாரே என்றால் நம்மை ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அருமையானவர்களே, ஒரு ராஜாவுடைய ஊழியம் என்னவென்றால் ராஜா என்ன செய்ய வேண்டுமே என்றால் தன்னுடைய மக்களை ராஜா பாதுகாக்க வேண்டும். நமக்கு ராஜாவாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகின்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கின்ற பொழுது யோவான் 18ஆம் அதிகாரம் பல இடங்களை நம்மால் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவாய் நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் கிறிஸ்துவாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார், நமக்கு ஆசாரியராக இருக்கின்றார், நமக்கு ராஜாவாக இருக்கின்றார். தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்து வைத்திருக்கின்றார். எதற்கு என்றால் நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ளும்படியாய், நாம் பாவத்திலிருந்து விடுபடும்படியாய், நமக்காக அவர் பாவ நிவாரண பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படியாய், நம்மை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கின்றார்.
அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கின்றாரே என்றால் வந்து பிறக்கின்றார். பிறக்கின்ற பொழுதுதான் இந்த செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. எனவே அருமையான யோசித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்றால் கிடையவே கிடையாது. நமக்கு பாவ நிவாரண பலி, அந்த மிருகத்தினுடைய பலிகள் எல்லாம் பாவத்தின் நிமித்தம் செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் தான் செய்ய முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால் பிதாவாகிய தேவனை குறித்து அதிகமாக நம்மால் தெரிந்திருக்க முடியுமா என்றால் தெரிந்திருக்க முடியாது. நமக்காக பாவ நிவாரணம் செய்திருக்க முடியுமா என்றால் செய்திருக்க முடியாது. நமக்கு ராஜாவாய் நம்மை ஒருவர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பாரே என்றால் நடக்காது. இவைகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபடியினால் தான் நமக்கு இவைகள் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த செய்தியானது நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு செய்தி என்று சொல்லிக் கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்காக பிறந்திருக்கின்றார். அருமையானவர்களே, 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் வந்து பிறக்கின்றார். அவர் பிறந்த உலகத்திற்கு வந்தபடியினால் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்க முடியும். நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து இருக்கின்றார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் பெற்றிருக்கின்றோம். எனவே முதலாவதாக என்னுடைய கருத்தை முடிக்கின்றேன். ஏன் நாம் சந்தோஷப்பட முடியுமே என்றால் கிறிஸ்து நமக்காக பிறந்தபடியினால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் சந்தோஷப்பட முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். இரண்டாவது, நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியுமே என்றால் நம்முடைய இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். இரட்சகர் என்று வருகின்ற பொழுது நமக்கு பொதுவாக தெரியும், அதாவது நம்மை பாதுகாக்கின்றவர். பிரச்சனை வருகின்ற பொழுது நம்மை என்ன செய்கின்றவர் என்றால் பாதுகாக்கின்றவர். நாம் படங்களை நம்ம எந்த மூவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மூவியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு கதாநாயகன் இருப்பார். அந்த கதாநாயகனுடைய வேலை என்ன? பொதுவாக அந்த கதாநாயகனை எப்படியாக சித்தரிக்கப்பட்டிருக்குமே என்றால் மக்களை பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கின்றவராக என்ன செய்யப்படுமே என்றால் காண்பிக்கப்பட்டிருக்கும். இங்கே நான் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு இரட்சகர் என்று வருகின்ற பொழுது, நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனை இரட்சகராக பல இடங்களில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15 வசனங்கள். நியாயாதிபதிகள் 10, 11 முதல் 15. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆதலால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி பாருங்கள். நான் வாசிக்கின்ற பொழுது தேவனை பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இஸ்ரவேல் மக்களுடைய இரட்சகராக நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். இரட்சகர் என்றால் அவருடைய பிரச்சனையில் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றவர். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பல பிரச்சனைகள் வருகின்றன. அவர்களை சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவனிடத்தில் முறையிடுகின்றார்கள். தேவன் அவர்கள் இரட்சகராய் அவர்களை என்ன செய்கின்றார் என்றால் விடுவிக்கின்றார். இப்பொழுது இந்த மக்கள் அதற்கு பின்பாக அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றால் கீழ்ப்படியவில்லை. எனவே தான் இந்த பகுதியில் நாம் வாசித்தோம், தேவன் என்ன சொல்கின்றார் என்றால் நீங்கள் அந்த மக்களை இடத்தில் போய் உங்களுடைய இரட்சகரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. எனவே வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இரட்சகர் என்று சொல்லக்கூடியதானது இந்த மக்களை பாதுகாக்கின்ற அவருடைய பிரச்சனையில் இருந்து
அவர்களை விடுதலை பண்ணுகின்றவர் தான் இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகின்ற நாட்களில் இந்த மக்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு ஒரு இரட்சகரை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, சிமியானா இருந்தாலும் சரி அல்லது அன்னாவா இருந்தாலும் சரி, அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்து அவர்கள் சொல்கின்ற பொழுது, இரட்சணியத்தை எங்களுடைய கண்கள் கண்டது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு இரட்சகரை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதே தான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 67 முதல் 75 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அங்கு சகரியா, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா என்ன செய்வாரே என்றால், அவர் இதை குறித்து சொல்லுவார். நாங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் ஒரு இரட்சகரை என்ன செய்கின்றோமே என்றால் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அவருடைய பிரச்சனையில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த ரோம அரசாங்கத்தினுடைய பிடியில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பாவத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு இரட்சகரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக என்ன செய்கின்றாரே என்றால் வந்து பிறக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நம்மிடத்தில் ஒருவேளை ஒரு கேள்வி வரலாம், ஏன் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை? ஏன் இந்த மக்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை? அவர்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே, அல்லது தங்களிடத்திலிருந்து ஒரு வீரர்களை அவர்கள் தெரிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, ஏன் நமக்கு இரட்சகர் தேவை என்றால், நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் நாம் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம். இந்த பாவமும் பாவத்தின் மூலமாக வருகின்ற காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்ய வேண்டுமே என்றால் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. அது எந்த இரட்சகராலும் யாராலுமே முடியாது. பாவம் செய்யாத ஒரு நபரால் தான் முடியுமே தவிர வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது என்றால் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு இரட்சகராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற, நீங்கள் பல இடங்களில் நீங்கள் வாசித்தால், நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ரோமருக்கு அந்த நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அது நாம் எல்லாருமே பாவங்கள், நாம் எல்லாருமே நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அது சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஆனால் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு இரட்சகராக, நம்மை தேவனோடு சேர்ப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்கள், நாம் பாவிகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிபரராய் இருக்கின்றார். ஏன் அவரை பாவியாக தேவன் நம்முடைய பாவத்தை அவர் மேல் போட்டு தண்டனை கொடுத்தாரே என்றால், நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்கும்படியாக. அதே தான் நாம் 1 பேதுருவில் வாசிக்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் இதுதான் காரணம், என்னையும் உங்களையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாய், நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும்படியாய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்படியாக தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு இரட்சகராக அவர் கொடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுவார். பேசிக்கொண்டு அதனுடைய பின்பு அந்த சமாரிய ஸ்திரீ தன்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அவள் என்ன செய்வாளே என்றால், அவள் அந்த ஊருக்கு சென்று அந்த மக்களிடத்தில் அவள் சொல்வார். அவர்கள் வந்து சொல்கின்ற பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்துடைய 42வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றால் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் யார்? இந்த உலக இரட்சகராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களோடு அவர் பேசுகின்றார்கள், சம்பாஷிக்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அதே தான் நம்ம 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்கின்றது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14வது, பிதாவானவர் குமாரனை
உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பாருங்கள், தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய இரட்சகராக அவர் அனுப்பியிருக்கின்றார் என்று. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய இரட்சகர் என்ன செய்கின்றாரே என்றால் உலகத்தில் வந்து பிறக்கின்றார். அவர் பிறக்கவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்றால் கிடையவே கிடையாது. நாம் எந்த விதத்தில் ரட்சிப்படைய முடிந்திருக்கும் வழியே கிடையாது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பானது இன்றைக்கு ஏன் நாம் கொண்டாட முடியும், ஏன் நான் மகிழ்ச்சியாக முடியுமே என்றால், நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கின்றார். அருமையானவர்களே, கிறிஸ்து மாத்திரமல்ல, நமக்கு ஆசாரியராய், நமக்கு தீர்க்கதரிசியாய், ராஜாவாய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தது மாத்திரமல்ல, நமக்கு இரட்சகராய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், நாம் களி கூற முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக சுருக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய பெயரை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அவன் சொல்லுகின்ற நற்செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். எனவே நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் லார்ட் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும், LORD லார்ட் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும். பொதுவாக இந்த வார்த்தை எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நபரை குறிக்கின்றதாக அது இருக்கின்றது. அப்படி என்றால் நமக்கு மேல் அதிகாரம் உள்ள ஒரு நபர், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுதான் பொதுவாக இந்த லார்ட் என்று சொல்லக்கூடியதான, அல்லது ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய, கர்த்தர் என்று சொல்ல ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த நாம் பொதுவாக கோர்ட் சீன்களில் இதை உபயோகிப்பதை நாம் பார்க்கின்றோம். மயிலாடு என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட ஒரு வசனத்தை எனக்காக வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். அதை நாம் வாசிக்கின்ற பொழுது அதை பொதுவாக எதற்காக உபயோகப்படுத்துகின்றார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்கள், சாராள் யாரை ஆண்டவர் என்று சொல்கின்றாளே என்றால் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை. ஆபிரகாம் நம் குடும்பம் என்று வருகின்ற பொழுது அந்த தலைமைத்துவமானது யாருக்கு கொடுக்கப்படுகின்றது? கணவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே மனைவி என்ன செய்ய வேண்டும் என்றால் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனைவியை நேசிக்க வேண்டும். இதுதான் தேவன் வேதத்தில் கொடுத்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாடாக இருக்கின்றது. எனவே சாராள் என்ன செய்கின்றாளே என்றால் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே ஆண்டவர் என்று வருகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால், நம்மை அவர் ஆள்கின்றவராக இருக்கின்றார், நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக இருக்கின்றார், நமக்கு கர்த்தராக இருக்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், நீங்கள் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தோமா என்ன செய்கின்றாரே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பு தோமா முதலாவது அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை காண்பிக்கின்ற பொழுது தோமா இல்லை. தோமா என்ன சொல்வாரே என்றால், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தால் ஒழிய, அல்லது அவரை நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், என்னுடைய உயிர்த்துள்ளதிலே நான் நம்ப மாட்டேன். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை காண்பிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்த உடனே தோமா என்ன செய்கின்றாரே என்றால் அவர் அவரை பணிந்து கொள்கின்றார். என்ன சொல்லிக்கொண்டு பணிந்து கொள்கின்றார்? என் ஆண்டவர், என் தேவனே என்று சொல்லிக்கொண்டு. பாருங்கள், இவர் யார் என்றால் என்னை ஆள்கின்றவர், இவர் யார் என்றால் தேவன். பாருங்கள், தேவன் தன்னை ஆள்கின்றவர் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அங்கு தோமா சொல்வதை நாம் அப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் அல்லது கர்த்தர் என்று சொல்கின்ற பொழுது அவர் அதிகாரம் படைத்தவராய் இருக்கின்றார். அவருடைய அதிகாரத்தின் கீழ்தான் நாம் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் உலகத்தை படைத்து வழிநடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றபடியினால் அவருடைய அதிகாரம் என்று வருகின்ற பொழுது அது இறையாண்மை உள்ள அதிகாரம். அப்படி என்றால் அவருடைய அதிகாரமானது அவர் யாரை கேட்டுக்கொண்டோ நம்மை ஆள்வது கிடையாது, தன்னுடைய சித்தத்தின்படி அவர் ஆள்கின்றவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? அவருடைய ஆளுகைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம், கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வருகின்ற பொழுது, ஆண்டவர் என்று சொல்கின்ற பொழுது அவர் நம்மை படைத்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆண்டு கொள்கின்றவராக இருக்கின்றார்.
நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், பொதுவாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நபருக்கு எஜமான் இருப்பாரே என்றால், எஜமானன் என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு கீழே இருக்கின்றவர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த எஜமான் சொல்வதை அவர்கள் கேட்டு நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வேதத்தில் சொல்கின்ற பொழுது லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தில் அவர் மக்களை பார்த்து சொல்வார், என்னை நீங்கள் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்யவில்லை, எனக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் என்று சொல்கின்ற பொழுது நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றவர், அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டி இல்லை என்றால், நம்மை பாதுகாப்பதற்கு ஒருவர் இல்லை என்றால், நம்மை வழிநடத்தி செல்வதற்கு ஒருவர் இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்போம். நீங்கள் பல நாடுகளை நம்ம பார்க்கின்ற பொழுது சில நாடுகளில் அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் அவர்கள் இருந்தாலும் கூட, அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஏராளமான மதிப்பை கொடுத்து அவர்களை வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை தாய்லாந்தாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு இங்கிலாந்தாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நாடுகளில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் ராஜாக்களை பார்க்க முடியும். அவர்கள் என்ன செய்வார்கள், எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை வழிநடத்துவதற்காக, இந்த மக்களுக்கு தேவையான சில போதனைகளை கொடுத்து அவர்களை நடத்துவதற்காக தான். எனவே அவர்களுக்கு ஒரு ராஜா இல்லை என்றால் அந்த மக்கள் மிகவும் வருந்துவதை நம்ம பார்க்கின்றோம். எனவே அந்த ராஜ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது என்ன செய்கிறது என்றால் உலகமெல்லாம் செய்தியாக சொல்லப்படுகின்ற, கொஞ்ச நாளுக்கே முன்னே நீங்கள் பக்கிங்ஹாம் பேலஸ் பார்க்கின்ற பொழுது அங்கு குழந்தை பிறந்த பொழுது என்ன என்றால் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் தலைப்பு செய்தி என்னவென்றால் அதுதான். ஏனென்றால் ஒரு ராஜ குடும்பத்தில் என்ன செய்திருக்கின்றது என்றால் ஒரு குழந்தை பிறக்கின்றது. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை வழிநடத்துவதற்காக, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக, நமக்கு ஆண்டவராக யார் வந்திருக்கின்றாரே என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவராக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உலகத்தில் வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய ஆளுகைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் ஒருவரை பார்த்து நடப்பதற்காக, ஒருவருடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பதற்காக நமக்கு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இவர் பல காரியங்களை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமக்கு ரட்சிப்பு அவர் மூலமாக தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக இல்லை என்றால் நாம் என்ன செய்திருப்போமே என்றால் நாம் யாரை தான் நமக்கு தலைவராக வைத்திருப்போமே என்றால் பிசாசை தான் வைத்திருப்போம். ஏனென்றால் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 2 ராஜ்யங்கள் தான். ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆள்கின்றது, இன்னொன்று யார், பிசாசானவன் ஆள்கின்றது. பிசாசானவன் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நடந்திருக்கும்? பிசாசானவன் அவன் நம்மை ஆட்டி படைத்து நம்மை எல்லா விதமான காரியங்களிலும் பயப்படத்தக்கவனாக அவன் வைத்திருப்பான். அதான் அவன் செய்து கொண்டிருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்திற்கு வெளிப்பட்டார்? பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை போல் வந்தாரே என்றால் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை அழிப்பதற்காக. எனவே எப்படி ஒரு ராஜா, எப்படி ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவனாக இருக்கின்றவர் எப்படி மக்களை வழிநடத்தி கொண்டு செல்வாரோ அதே போல் நம்மை வழிநடத்தி செல்வதற்காக, நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக நம்மை நடத்துவதற்காக, நம்மை ஆண்டு கொள்வதற்காக, நாம் அவருடைய காரியங்களை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிவதற்காக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் களி கூற முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கவே முடியாது. நமக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது, நாம் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெரிந்திருக்காது. இப்படி பல விதமான காரியங்கள் நாம் இருந்திருப்போம். ஆனால் தேவன் என்ன செய்தாரே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஆண்டவராக அவர் கொடுத்திருக்கின்றார், நமக்கு இரட்சகராக அவர் கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நமக்கு மீட்பராக கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் சந்தோஷம் அடைய முடியும். ஏன் கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் சந்தோஷம் அடைய முடியும்? ஏன் அவருடைய பிறப்பில் நாம் சந்தோஷம் அடைய முடியுமே என்றால் இதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக நமக்கு வந்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பராக அவர் வந்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக வந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். இப்பொழுது கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு யாராக இருக்கின்றார்? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்கு ஆண்டவராக இருக்கின்றாரா? அப்படி என்றால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா? ஆண்டவராக இருக்கின்றாரே என்றால் அவர் நம்மை ஆள்வது மாத்திரம் கிடையாது,
நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய இரட்சகராக வந்திருக்கின்றார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவர் இரட்சகராக இருக்கின்றாரா? இந்த கேள்வியை நாம் அனைவரும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்துக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கின்றார். நமக்கு இரட்சகராக அனுப்பி இருக்கின்றார், நமக்கு கிறிஸ்துவாக அனுப்பி இருக்கின்றார், நமக்கு ஆண்டவராக அவர் அனுப்பி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கின்றாரா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் இரட்சகராக இருக்கின்றாரா? இந்த கேள்வியை நான் கேட்க பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இல்லை என்றால், அருமையானவர்களே, நாம் அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கின்ற பொழுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நம்முடைய இரட்சகராக ஆண்டவராய், உலகத்தினுடைய இரட்சகராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார். அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கின்றோம். நமக்கு ஆண்டவராய் அவர் இருக்கின்றார், நமக்கு இரட்சகராய் இருக்கின்றார், நமக்கு ஆசாரியராய், நமக்கு பிரதான ஆசாரியராய், நமக்கு அவர் ராஜாவாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அருமையானுள்ளே, எனவே நான் ஏன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், இந்த நாட்களில் நாம் ஏன் களி கூற முடியும்? ஏன் அவருடைய பிறப்பில், ஆண்டவருடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் நாம் ஏன் களி கூற முடியுமே என்றால், இதுதான் காரணம். அவர் நமக்கு இரட்சகராக இருக்கின்றார், நமக்கு ஆண்டவராக இருக்கின்றார், நமக்கு அவர் மீட்பராக இருக்கின்றார். எனவே இந்த அருமையான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த பொழுது அந்த நற்செய்தியானது அங்கிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இரட்சகராய், எங்களுக்கு அவர் மீட்பராய், எங்களுக்கு அவர் ஆண்டவராய் நீதாமே கொடுத்திருக்கின்றபடியினால் நன்றி செலுத்துகின்றோம். அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு கிருபை என்று வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.